மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசித்து அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் எல்லாரையும் கூடி வர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே என் ஆத்தும நேசரை நான் வாழ்த்தியை பாடுவேன். அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோமே. சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்தும நேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. எந்த ஆத்தும நேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே பாவ பாரங்கள் நிறைந்தவர்களாய் பல நாட்களாய் அலைந்து கொண்டிருந்த நம்மையும் அவருடைய பார சிலுவையிலே நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்த பாரங்கள் சுமந்தவரே. பாவ பாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்த பாரங்கள் சுமந்தவரே. ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்தும நேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே மலை போன்ற எத்தனையோ சோதனைகள் வந்த போதிலும் மகிமனால் நம்முடைய ஆண்டவர் கைவிடவே இல்லை. அப்படியே கல்வாரி அன்பினால கனிவோடு கூட நம்மை அணைத்திருக்கிறார். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமே. மாலை போன்றொரு சோதனையில் மகிமன் அவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். மலை போன்றொரு சோதனையில் மகிமன் அவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்தும நேசரையே நன்றியோடு பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே உலகம் முடிகிற வரையிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை எந்த மனிதன் நம்புகிறானோ அவனுக்கு அவர் துணையாய் வருவார். சந்தோஷத்தோடு கூட இன்னும் சத்தத்தை உயர்த்தி கையை தட்டி பாடுவோமே. உலகம் முடியும் வரையும் எந்த நோடிருப்பேன் என்றிரே வாக்குமா
நம்பிடுவேன் துணையவரே. உலகம் முடியும் வரையும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிட நேசரையே நம்பிடுவாய் துணையவரே. மறுபடியும் சொல்லுவோம். உலகம் முடியும் வரையும் எந்தனோடு இருப்பேன் என்கிறே வாக்கு மாறிட நேசரையே நம்பிடுவேன் துணையவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே கைகளை தட்டி வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எங்கள் ஆத்தும நேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே எங்கள் ஆத்தும Thank you Jesus என்று வாழ்த்தியே பாடிடுவே உள்ளம் ஆனந்த கீதத்திலே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலை போன்ற எத்தனையோ சோதனையிலே ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரியின் அன்பினால கனிவோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ விதமான சோதனைகளை பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதன் வழியாய் நடந்து வருகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்பேன். காரணம் என்னவென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லி அந்த இரண்டாவது சரணத்தை மறுபடியும் பாடுவோமே. மலை போன்ற சோதனையிலும் எங்களை நீங்க கைவிடவில்லையே ஆண்டவரேன்னு சொல்லி பாடுவோம். நல்ல அந்த வார்த்தைகள் ஆண்டவரை சமூகத்தில் அறிக்கையிட்டு பாடுவோமே. மலை போன்றொரு சோதனையில் மகிபன் அவர் கைவிடரே கல்வாரியின் அன்பினிலே கனிவோடனை அழைத்திடுவார். மலை போன்றொரு சோதனையில் மகிபன் அவர் கைவிடரே கல்வாரியின் அன்பினிலே கனிவோடு என்னை அழைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்தும நேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே எந்த ஆத்தும நேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே உள்ளம் ஆனந்த கீதத்திலே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய உள்ளங்களை ஆனந்தத்தால நிரப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரைத்தான் இந்த பகல் வேளையிலே நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம்முடைய வார்த்தையால் உம்முடைய சொல்லால் என் ஜீவன் வாழும், உம்முடைய கண்கள் என்ன தேடும் என்கிற அருமையான பாடல். இந்த பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து பாடலாம். இந்த பாடலின் ஒரு பகுதி சொல்லுகிறது, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்லுவேன், சுகவீனன் என்று சொல்லாமல் நான் சுகவான் என்பேன். காரணம், பலவீனத்தில் அவருடைய கிருபை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம், மற்றவர்கள் அதை கவனித்து தொடர்ந்து நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன்
தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. நீ சொன்னால் எல்லாமாகும். எத்தனை பேர் சொல்ல முடியுது காலை வேளையில? உம் சொல்லால் என் ஜீவன் வாழோ, உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாழோ, உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். அப்படியே சொல்ல ஒரு முறை கூட. உம் கிருபையும் என் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். ஒரு முறை கூட சொல்லவோ. உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். அப்படியே சொல்லுவோ. உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பாவி என்று நம்மை தள்ளாதவர், அவருடைய பாசத்தால நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்துக் கொண்டிருக்கிறவர். பசி தாகமும் பரியாசமும் அவரை விட்டு நம்மை பிரிக்காதபடி காத்துக் கொள்ளுகிறவர். நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுமே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. சொல்லுங்க. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. சொன்னால் எல்லாமாகும். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி. சொல்லால் என் ஜீவன் வாழும், உன் கண்கள் என்னை தேடும். நான் நுழைந்தாலும் உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். நல்லா செய்து சொல்லுவோம். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். ஒவ்வொருவரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன்
என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீரன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். மெய் தேவனாகி அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உம்மார்விலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. உம்மார்விலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். சொல்லுவோம், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, பலவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனம் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. நீ சொன்னால் எல்லாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஒரு சொல்லால் என் ஜீவன் வாழும், உன் கண்கள் என்னை தேடு. நான் உடைந்தாலும் உள்ளம் வாடு. உன் கிருபையும் உன் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். சத்தமா சொல்லவோ, உன் கிருபையும் உன் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். உன் கிருபையும் உன் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. அவர் சொன்னால் எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கரங்களை அசைத்து சொல்லுவோமா, ஆண்டவரே நீ சொன்னால் எல்லாமே ஆகும். இந்த பகுதி சொல்லுகிறது ஒரு பகுதி, அவருடைய கிருபையும் அவருடைய வார்த்தையும் என்று நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதாகம நாட்களிலே வாழ்ந்த பக்தர்கள் ஆண்டவருடைய ஒற்றை வார்த்தையை நம்பிதான் அவங்க வாழ்நாளையே கழிச்சாங்க. ஆபிரகாமை பார்த்து நீ உன் சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வான்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்பித்தான் தன்னுடைய குடும்பத்தோடு கூட தன்னுடைய பூர்வீகமான தேசத்தை விட்டு அந்த ஒற்றை வார்த்தையை நம்பி போனான். மோசே ஆண்டவர் அழைத்த பொழுது அவருடைய வார்த்தையை நம்பி எந்த மனுஷனை பார்த்தாலும் எந்த தெய்வ மனிதர்களை பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பூரணமா நம்பி வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தை ஆமென் நம்முடைய இந்த உலகம் முடிகிற வரையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் என்கிறார். அந்த வார்த்தையை நம்பித்தான் அந்த காலை வேளையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடலின் 2வது சரணம் சொல்லுது, மெய் தேவாவுடைய அன்பை காட்ட உம்முடைய சொந்த ஜீவனை தந்தீர். ஆண்டவர் அவருடைய அன்பை நம்மீது வெளிப்படுத்துவதற்காக அவருடைய ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது ஏரோது என்கிறதான ஒரு கார்பங்கு தேசத்துக்கு தேசாதிபதி இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னுடைய சகாக்களுக்கு தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு அந்த விருந்துல நடனம் பண்ணுவதற்கு அந்த ஏரோதியாளினுடைய மகளை அழைத்தான். அவன் நடனம் ஆடின போது அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அவளுடைய நடனம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. முடிச்ச உடனே கேட்டாரு, உனக்கு ஏதாவது ஒரு gift கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது, நீ எதை கேட்டாலும் தருவேன், இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் என்ன செய்வேன் தருவேனார். இதே சம்பவத்தை தான் எஸ்தர்ல வாசிக்கிறோம். ஆகாஸ்வேர் என்கிற 127 தேசங்களை ஆண்ட ராஜா அன்னைக்கு எஸ்தருக்கு முன்னாடி எஸ்தர்ட்ட சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே
நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் என்ன செய்வேன்? 127 நாட்டில் பாதி பாருங்க, கிட்டத்தட்ட 63 64 வருது. அதை கேட்டாலும் உனக்கு தருவேன்றாரு. ஆனா அதுல நீ வார்த்தையை குறிப்பிட்டு தெரியும், அந்த எஸ்தரின் புஸ்தகத்துல என் ராஜ்யத்துல பாதி மட்டும்னு போட்டிருக்கோம். ஆனா அந்த உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஏன்னா முழுசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவருடைய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய அன்பை வழிகாட்டுவதற்காகத்தான் அவருடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த 2 சரணத்தை ஒரு முறை கூட பாடி கத்தரை மகிமைப்படுத்துமா? எல்லாரும் இணைந்து, மெய் தேவா உம்முடைய அன்பை காட்டவே உங்க சொந்த ஜீவனையே தந்தீங்களப்ப. அந்த உலகத்துல மனுஷர்கள் எல்லாம் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஆண்டவரை, சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் நமக்காக அவருடைய இரத்தத்தையே முழுமையாய் அவரையே நமக்கு தந்தருளி இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட சொல்லுவோம், மெய் தெய்வாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உம்மார்பிலே தினம் சாய்ந்துதான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. எல்லாருமாய் சொல்லுவோமா? உம்மார்பிலே தினம் சாய்ந்துதான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. நீ சொன்னால் எல்லாமாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உன் சொல்லால் என் ஜீவன் வாழும். உன் கண்கள் என்னை தேடி, கண்கள் என்ன தேடிக்கொண்டிருக்கிறதப்பா. நான் உடைந்தால் உன் உள்ளம் வாடும். உன் கிருபையும் உன் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தைய. உன் கிருபையும் உன் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். பாவி என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. எல்லாருமாய் சேர்ந்து, பாவி என்று ஒருவரை கூட அவர் தள்ளவில்லை, அவருடைய பாசத்தால் நம்மை அணைத்திருக்கிறார். பரியாசமும் பசிதாகமும் விட்டு என்னை பிரிக்காதே. சத்தமா சொல்லுங்க, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. மறுபடியுமா, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சொல்லுவோம். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமான மனநிலைமையோடு கூட பலவீனனையும் பலவானாய் அவர்தான் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆண்டவர். ஆமீன். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிப்பதற்கான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு பாடலின் சில சரணங்களை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே,
நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவர் மேல அளவில்லாத பாசம் வைத்திருக்கிற மனுஷனை பார்த்தா அவனுடைய கனவெல்லாம் ஆண்டவராத்தான் இருக்கும். அவருடைய வாயை திறந்தா முணுமுணுத்து கொண்டே இருப்பாங்க. கத்தரை நீங்க பார்த்தா தெரியும். நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற தெய்வ பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் வாய் என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் அவரை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. வெளியில நல்லவர் நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லி செய்கிறவங்க உண்டு. ஆனா உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் தொடர்பிலே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் நேசிக்கப்படுகிறவர்கள், அவரால் நேசிக்கப்படுகிறவர்கள், அவரை நாம் நேசிக்கிறவர்கள். ஆகையினால நம்முடைய அனுபவமும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருப்பதாக. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? பகல் நேர பாடல் நீரே. கையை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி இன்னும் சத்தத்தை உயர்த்தி பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கைகளை தட்டி பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவே. கவலைகள் பெருகி கலக்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினா. என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே ஆண்டவரை பார்த்து சொல்லுமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. சொல்லுவோம், என் மேலான சந்தோஷம் நீரே. கையை தட்டி சொல்லுங்க. நாளெல்லாம் உம்மை பாடுவே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே,
கையை தட்டுங்க வாயில திறந்து கை தட்டி பாடுவோம். பகல் நேர பாடல் எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. சத்தமா சொல்லுங்க. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உம்மை மறவேயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உம்மை மறவே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியினுடைய துவக்கமோ மகிழ்ச்சியினுடைய எல்லாமுமே ஆரம்பம் அவர்தானே. ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லா. உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சியை அவர் தருவதில்லை, உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருவதில்லை. ஆமென். என்றென்றும் மாறாத அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷத்தை ஆமென் நமக்கு தருகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துவோமே. ஆமென். நம்முடைய கண்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். சின்ன வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாயில திறந்து சில நிமிடங்கள் சபையாய் இணைந்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரை துதிப்போம். இந்த நாள் கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற நாள். இந்த நாள் கிருபையாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிற நாள். ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாம் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம யாரும் மேன்மையானவர்கள் அல்ல, நம்ம யாரும் பெரியவர்கள் அல்ல, நாம் யாரும் கனத்திற்கு உரியவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில ஆமென் ஒரே விதமானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாய் நிற்பதற்கு தகுதியே இல்லாதவர்கள் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கம்மா. தகுதி இல்லாத நம்மையும் தகுதிப்படுத்தி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம், கனத்திற்குரியவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் வாயில திறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்கம்மா. ஒரு தாயினுடைய மடியில தவழுகிற குழந்தையை போல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கிறவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். அவரை நம்பித்தானே இந்த காலைவேளையில வந்திருக்கிறோம், அவரை தேடித்தானே வந்திருக்கிறோம், அவரை வாஞ்சித்து தானே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. எல்லாரும் சேர்ந்து மணவாளரே, உம்மை மறவே. சபையா இணைந்து இந்த வார்த்தையை சொல்லுவா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே. கவலைகள் பெருகி கலங்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அன்பால நம்மை மகிழ்விக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம். உள்ளம் கவலையால நிரம்பும் பொழுது, வேதனையால துடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய மகிழ்ச்சியினால நம்மை நிரப்புகிறார். நம்முடைய கால்கள் அநேக நேரங்களில் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆமென். நிற்போம் என்கிற நிலை இல்லை. ஆமென். விழுந்து போகிற சூழ்நிலையிலோ ஆண்டவர் விழாதபடி, நம்முடைய கால்கள் சறுக்கி விழாதபடி அவருடைய கரங்கள் நம்மை தாங்குகின்றன. கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்தும். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கவலைகள் பெருகி சொல்லுங்க ஆண்டவரே. கலங்கும்
போது மகிழ்வித்தீரும் அன்பினா கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபைனா என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபைனா மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையாவே என் மணவாளரே உம்மை மறவே சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை மறவே பகலேற பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே என் வாழ்நாளெல்லாம் சொல்லுங்க உம்மை பாடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் நாளெல்லாம் உம்மை துதிப்பே அப்படி சொல்லிக் கொண்டிருங்க. அந்த வார்த்தைகளை சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்நாளெல்லாம் உம்மையே பின்தொடருவே என் வாழ்நாளெல்லாம் உம்மையே நம்பி இருப்போ செய்து சொல்லுவோம். என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே அமைதியா நிற்காதுங்கம்மா. ஒரு சத்தம் எழும்பட்டும். துதியின் சத்தம் சபை நடுவா எழும்பட்டும். ஜனங்கள் நடுவில் எழும்பட்டும். துதியின் கம்பீர சத்தம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே சிறைச்சாலையிலே ஒரு கம்பீர சத்தம் எழும்பினது. அநேகருடைய கட்டுகளை அந்த சத்தம் அவிழ்த்து போட்டது. ஆமென். அந்த சத்தத்தை பரலோகம் கவனித்துக் கொண்டிருந்தது. நடுராத்திரியில் சிறைச்சாலையிலே உண்டான அந்த சத்தத்தை பரலோகம் கவனித்தது. பரலோகம் தீவிரப்பட்டு இறங்கி அந்த சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்தவருடைய கட்டுகளை அவிழ்த்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த ஜனத்தை அடைத்து வைத்திருந்த ஆமென் கதவுகள் திறக்கப்பட்டன. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை நம்பி வந்து துதித்துக் கொண்டிருக்கிறோமே. நம்மை அடைத்து வைத்திருக்கிற வெங்கல கதவுகளை ஆண்டவர் உடைத்து இரும்பு தாழ்பாள்களை எல்லாம் உடைத்து போடுவார். கையை தட்டி மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்கிறவனை ஆண்டவர் ஒரு நாள் வெறுமையாய் விடுவதில்லை. ஆமென். கர்த்தரை நம்பி கர்த்தரை துதித்து பாடுகிற தேவ ஜனத்தை ஒரு நாளும் கர்த்தர் வெறுமையாய் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள், நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள், நம்முடைய நாவு கர்த்தரையே ஆமென் துதித்துக் கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் ஒருவனை வெறுமையாய் விடுவதில்லை. ஓ ரிகதடல சந்தலரபா கல்கதடர சந்தலரபா. இந்த நாள் கிருபையாய் கர்த்தர் தந்த நாள். இது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய வேளை. இது கர்த்தரை உயர்த்த வேண்டிய வேளை. இது கர்த்தரை ஆராதித்து மகிழ வேண்டிய வேளை. நீங்க ஆண்டவரை துதித்து பாருங்க, துதித்து பாருங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்க இருதயத்தில் இருக்கிறதான உடைவுகள், உங்க இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் உடைந்து நொறுக்கப்படுவதை பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபல சந்தல ரகல துடல ரதனபா. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நொறுங்குண்டவர்களை பலப்படுத்துகிறவர், நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காதவர். ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் வாயில திறந்து பலவீனனையும் பலனாக்குகிறவர் அல்லவா, சத்துவம் இல்லாதவரையும் சத்துவப்படுத்துகிறவர் அல்லவா, சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அல்லவா. ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுங்கம்மா, கனம் பண்ணுங்கம்மா. உங்க எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். நம்முடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ராகாபாலாதனா. நம்முடைய நம்மை நம் மீது வைத்திருக்கிற பாசத்தை நேசத்தை வெளிப்படுத்த தம்மையே நமக்கு தந்தவர்.
நம்மையே நமக்காக தம்மையே அவர் தந்திருக்கிறார். ஆமே, நமக்கு அவருக்காக துதிகளை ஏறெடுக்க கூடாதா? நம்முடைய நாவுகள் அவருக்காய் திறக்கப்படாதா? நம்முடைய உள்ளங்கள் அவருக்காய் திறக்கப்படாதா? ஓ ரிபல கல்பரதனமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எஸ் லார்ட். முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்திலிருந்து பாக்கியம் பெற்றவர்கள், நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்திலிருந்து ஜீவன் பெற்றவர்கள். அவருடைய கிருபையினால பிழைத்திருக்கிற நாம் நம்முடைய முழு பலத்தையும் ஆண்டவருக்காய் பிரயோகிக்க வந்திருக்கிறோம். எந்த மனிதன் ஆண்டவரை ஆராதித்தாலும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் எல்லாவற்றிலும் ஆமென் ஆமென் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், அலைந்து திரிந்த நம்மை தேடி வந்தவர் அவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் ஆண்டவரை துதிக்கணும், ஏன் ஆண்டவரை கனம் பண்ணணும்னா, நம்ம ஒரு நாள் அலைந்து தெரிந்தவர்கள். ஆகார் வனாந்திரத்திலே எங்கு செல்வதென்று தெரியாமல் அலைந்து தெரிந்தது போல ஆமே நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதியை அலைச்சலிலேயே கழித்து போட்டவர்கள். ஆனால் நம்மை தேடி வந்தவர் கர்த்தர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இன்னைக்கு வாழ்ந்திருப்பது உங்க கிருபை, நான் உயிரோடு இருப்பது உங்க கிருபை. நமக்கு ஜீவன் கொடுத்தவர் அவரே. ஆவே, நமக்கு நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர் அவரே. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறவர், நம்மை உற்று கவனிக்கிறவர், நம்ம வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் செய்கிறவர் அவரே. அல்லேலூயா. உம்மை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, ஆராதனை ஆராதனை. சேர்ந்து ஆராதனை ஆராதனை. எபினேசரே, சொல்லுங்க, எபினேசரே, இதுவரையில் உதவி. எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலிருந்து உதவி பெற்றவங்க இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிற? வாயை திறந்து சொல்லுவோம். சரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உதவி பெற்றவங்களால சும்மா இருக்க முடியாதம்மா. இதுவரையில் உதவி நீரே. யெகோவா ராப்பா, சொல்லுவோமா? யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே. உணர்ந்து சொல்லுங்க, எனக்கு சுகத்தை தந்தீங்களப்பா, எனக்கு ஜீவனை தந்தீங்களப்பா. யெகோவா ராப்பா, மருத்துவம் கைவிட்ட பொழுதிலும் கர்த்தர் கைவிடவில்லையே. சொல்லுவோம், தந்தீரே, நன்றி அப்பா. ஆராதிப்பே, சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைத்துக் கொண்டிருப்பது போல
ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். கவலைகள் எல்லாம் பெருகும் பொழுது ஒரு தாய் தன் சேயை அணைத்துக் கொள்ளுவது போல தம்முடைய அன்பின் கரங்களால் நம்மை அணைக்கிறார். இருதயம் துதிக்கட்டோமா, துதிக்கட்டோமா. ஓ இதுவரையோ உதவினீரே, இதுவரையோ நடத்தினீரே. சொல்லுங்க, இதுவரையோ காத்து வந்தீரே, இதுவரையோ தாங்கினீரே, எங்களை இதுவரையோ தப்புவித்தீரே. எத்தனை ஆபத்துகள், ஓ மீள முடியாத துயரங்கள், மீள முடியாத துன்பங்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள். ஆமீன். அவையெல்லாம் பெருகின பதிலோ இதுவரையில் எங்களை தாங்கினீரே. ருகாபாலா சந்தலரபா ரிகமலா சந்துரு ரிபௌலா ஹஸ்மல் பரஹோ. அல்லேலூயா. உம்மை நாங்கள் அந்த தெய்வத்தை முழு மனதோடு கூட ஆராதிக்காம இருக்க முடியாது. நம்முடைய நாவுகள் அவரை அறிக்கையிடாமல் இருக்க முடியாது. ஆமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலத்தை, பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கும் நம்முடைய ஆமென் தலைமுறைக்கோ ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அம்மா கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் தம்மை வெளிப்படுத்தினதே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தோடு இணைந்து கொள்ள கிருபை தந்ததே ஒரு ஆசீர்வாதம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவோ. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் நான் நேசிப்பேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன்பா. இன்னும் சொல்லுங்க. கொஞ்சம் வாயை தரங்கம்மா. ஆமை வாயை விரிவாய் ஆண்டவருடைய சமூகத்துல தரப்ப. ஆண்டவரே, ஆமை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு நாங்கள் திரும்பி போவதில்லை. ஆமீன். இன்னும் அதிகமாய் நேசிப்போம். சொல்லுங்கம்மா, இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம். அருமையான தகப்பனே, தாயை சொல்லுங்க. இந்த வயதான நாட்கள் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆமீன் உம்மீது கொண்டிருக்கிற பாசம் இன்னும் அதிகமாய் பெருகும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய தாழ்விலே நினைத்தருளினா. ஆமென். தூளில் இருந்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். குப்பையில் இருந்து நம்மை தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சேற்றில் இருந்து தூக்கி இருக்கிற நல்ல தெய்வம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி அவருடைய அற்புதங்களை உணர்ந்தவர்கள், அவருடைய அதிசயமான கிருபைகளை உணர்ந்த தெய்வ பிள்ளைகள் அப்படி மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை. அல்லேலூயா. ரிபல கரதடல சந்தலரபா புரபௌ சந்தலி பரதலரபா. தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உம்மாவிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. எல்லாரும் உம்மாவிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. ஒரு முறை கூட சொல்லுவோம். உம்மாவிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. பலவீரன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீரன் என்று சொல்லாமல் சுகவான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பலவீனத்தில் ஒரு
பலன் தந்திருக்கிறபடினால நான் சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானன் நீ சொன்னால் எல்லாம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உன் சொல்லால் என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். ஒவ்வொருவரையும் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறதப்பா. நான் உள்ளம் வாழும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம்முடைய வார்த்தைகளும் ஆண்டவரே வாழ்வை தாங்கும். அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோம். உம் கிருபையோ வார்த்தையோ வாழ்வை தாங்கும். எதுல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா பிரியமானவர்களே? அவருடைய கிருபையினால நின்று கொண்டிருக்கிறோம். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எதுல நின்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அவருடைய வார்த்தையில நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். வாழ வைக்கிறவருடைய வார்த்தையில நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய கால்கள் ஏன் சறுக்கி போகல தெரியுமா? அவருடைய வார்த்தையினால நிற்கிறபடினால. ஓ ரகபலா துடா ரபலா சந்தரே. ஓ சொல்லுங்க, வாயில திறந்து உங்க கிருபையினால நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென் ஆமென். கவலைகள் பெருகி நம்மை அழிக்க முற்பட்ட போதிலோ அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. உணர்ந்து கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகள் கையை தட்டி சொல்லுவோம். ஓ உம் கிருபையோ வார்த்தையோ எந்த வாழ்வை தாங்கும். நம்முடைய குடும்பத்தை அவருடைய வார்த்தை தாங்கி நிற்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாகவே இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தை இன்னும் நிற்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறி போவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு முன்பதாய் நிற்கிறோம். அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே கண்களை மூடுங்கம்மா. என்ன ஒரு நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குழந்தை அனுபவத்தோடு கூட இருக்கிறோமே. அப்படியே கண்களை மூடி ஏசப்பாடு சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆமென். அவருடைய அற்புதமான பிரசன்னத்தை உணரும் பொழுது இந்த ஆலை ஆராதனை வந்திருக்கிற நம்ம தேவ ஆவியானவர் ஒரு நிறைவுள்ளவர்களாய் அனுப்ப போகிறார். ஆமென் ஆமென். யாக்கோபு 1:4 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணமாயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க. ஆமென் ஆமென். அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே விருப்பம் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒன்றிலும் குறைவுபடாமல் இருக்கணும்னா நம்முடைய முகம் அவரையே பார்த்து கொண்டிருக்கணும். நம்முடைய உதடுகள் அவரை கனம் பண்ணி கொண்டிருக்கணும். நம்முடைய உள்ள அவரை வாஞ்சித்துக் கொண்டிருக்கணும். அதைத்தான் இந்த ஆராதனையில நாம செய்ய செய்ய ஆண்டவரை கனம் பண்ண நிறைவானவருடைய ஆவி நம்மை தாங்குகிறது. ஐயோ ஷகதடலரதரபகலரமமமம. ஹல்லேலூயா. ரிபுலா ஹஸ்பல் பதுனமரமா. ஹல்லேலூயா. ஆஹா ஆஹா. எல்லாரும் ஒரு மனமா சொல்லுவோம். Shandaruru. தேனிலும் மதுரவா தே
மாதுல்யவா ருசித்து பாவனல்லவா இயேசு கிறிஸ்து மாதுல்யவா ருசித்து பாவனல்லவா இயேசு தேனிலும் மதுரமானவர் தேனிலும் மதுரமா தேனிலும் மதுரமா இயேசு கிறிஸ்து மாதுல்யவா ருசித்து நோக்கியா கர்த்தன் கிருபைகளை இயேசு கிறிஸ்து மாதுல்யவா ரிபலகரதடரபா ஹோரகல்பரதடல சந்தரலரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்பது எத்தனை ஆனந்தமையா. உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நின்று கொண்டிருப்பது எத்தனை ஆனந்தமையா. ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளையில இந்த காலை ஆராதனை பொழுதுல கர்த்தர் கிருபையாய் இந்த நேரத்தை ஏற்படுத்தி உம்மிலே மகிழுவதற்கான பாக்கியங்களை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த ஆராதனையில வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி தருகிறதற்காகவும் ஸ்தோத்திரம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.